மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம் ஆயிருக்குது. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ். நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தோம் ஞாபகம் இல்லை. இந்த ரிலீஸ் பண்ணுறதுனால ஒரு அந்த லைக் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ், அந்த பழைய விஷயங்கள் திருப்பி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி. ப்ளஸ் ஒரு ஃபீல் குடான மூவிஸ் அந்த டைமில் பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகும்போதோ, ஃபஸ்ட் டைம் ஒரு ஜாப்ல இருக்கும்போதோ ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல்ஸ் மறுபடியும் செரிஷ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இட்ஸ் அ ஜாய் செலிப்ரேஷன் மூமெண்ட். அது 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வரும்போதே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தான் இது. ஏன்னா அஜித் சார் அதுவும் அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது அப்பயே அந்த பைக்லாம் வந்து பறக்கிற மாதிரி பயங்கரமாக எடுத்தாங்க. ஸோ அஜித் சார் வந்து பைக் ரேசர்னு எல்லாருக்குமே பைக்கு கார்னா பிடிக்கும். ஆனால் படத்தில் நம்ம நிறைய வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அதை வந்து ஒரு டீசர்லேயே காட்டும் போது இன்னும் பயங்கரமான ஒரு வெறி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஏதோ செம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே படத்து உள்ளே வந்து படமும் அதே மாதிரி செம்ம ஸ்பீடாக சூப்பராக போகும். வெங்கட் பிரபு சார் படத்தில் சென்னை 28 எப்படி எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி மங்காத்தாவுமே தல ரசிகர்கள், தளபதி ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரசிகர், உலகநாயகன் ரசிகர் எல்லா ரசிகர்களுக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. ஒரு பேக்கடான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக சூப்பராக இருந்தது. பிஜிஎம்மும் மாசாக இருந்தது. அந்த பிஜிஎம்க்கு வந்து விஜய் அவார்ட் ஷோ நினைக்கிறேன், விஜய் ஏதோ ஒரு அவார்ட் ஷோ, அந்த ஷோவில் வந்து பெஸ்ட்டு பிஜிஎம் அவார்ட் தரலன்னு சொல்லிட்டு ஆன் ஸ்டேஜே வெங்கட் பிரபு சார் வந்து கேள்வியை கேட்டார். எதனால் வந்து இது கடையில் இந்த மியூசிக்கை போடுங்கன்னு போட சொல்லி ஹோல் ஆடியன்ஸ் ஃபுல்லாக கத்தி. அந்த டைம் நான் லைவாக இருந்தேன். பயங்கரமாக இந்த இப்போ தோனி உள்ளே வரும்போது எப்படி கத்தினா சவுண்டு அந்த டெசிபிள்ஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்கன்னா அப்போ வந்து பயங்கர பீக்காக இருந்திருக்கும். நேரு ஸ்டேடியமே அலறிச்சப்போ. ஸோ மங்காத்தா வந்து உண்மையிலே மங்காத்தானா யூஸ்வலாக என்ன உள்ள வெளியேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை, உள்ள வெளியாக கிடையாது. எல்லாருமே நடுவில் தான், எல்லாருக்குமே பிடிக்கும். உள்ள வெளியெல்லாம் கிடையாது, எல்லாருமே சென்டராக வந்து நியூட்ரலாக பார்த்த படம் தான் மங்காத்தா. அஜித் சாருக்காக இது இந்த வாட்டி இல்லை, திருப்பி எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம் இதை. இப்போ இதை ஏன் ரீரிலீஸ் பண்ணுறாங்கன்றதை விட ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். இதில் எதுவும் அரசியல்லாம் பண்ணாமல் சந்தோஷமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தலைக்காக பார்ப்போம், சந்தோஷமாக இருக்கும். தலை வந்து நிறைய வார்த்தை சொல்லியிருக்காரு. வாழ விடு, நிறைய எல்லாரையும் லவ் பண்ண ஆனால் எல்லாரையும் நம்பாத, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம போச்சிங்கன்னா லைஃப்பில் நம்ம நல்லா இருக்கலாம். தலை மாதிரி அவருக்கு பிடிச்ச பேஷனை ஃபாலோ பண்ணி போங்க. அவர் மாதிரி ஓழைங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். மங்காத்தாடா.